உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 174ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 அரசர்களில் 5ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். கூடவே நம்ம 2 குறிப்பேட்டில் ஆக்சுவலாக 29ஆம் அதிகாரம் வாசிச்சிருக்கணும். ஆனால் அதை நம்ம இன்றைக்கி நிறுத்த போகிறோம் அன்பந்தர்களே. ஏன்னா 29ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா அரசரில் நம்ம துவங்குவோம், அடுத்த அரசர். ஆனால் நம்ம இன்னும் 2 குறிப்பேட்டில் எசேக்கியா வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் 1 அரசர்களில் இன்னும் அவ்வளோ தூரம் வரல. இப்போ தான் ஆகாசம் முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் எசேக்கியா வரைக்கும் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாத்தையும் நம்ம முடிக்கிற வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஊசியா, அதுக்கப்புறம் ஆகாபு, அதுக்கப்புறம் யோத்தாமு, அகசியா, எசேக்கியா இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் இருந்த இறைவாக்கினர்கள் ஓசேயா, ஆமோஸ், மீகா, யோனா, இந்த 4 இறைவாக்கினர்களுடைய அந்த புத்தகங்களை இப்போ நம்ம 2 குறிப்பேடுக்கு பதிலாக வாசிக்க ஆரம்பிப்போம். அதாவது பாருங்கள், ஊசியா, யோத்தாம், அகசு, அதுக்கப்புறம் எசேக்கியா இவங்க எல்லாம் வாழ்ந்த காலம், எசேக்கியாவுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்த இந்த அரசர்களை பற்றி நம்ம வாசிச்சுக்கிட்டு இருப்போம் 2 அரசர்களில். அதே நேரத்தில் அவங்க காலகட்டத்தில் ஆண்டவர் அம்ச இறைவாக்கினர்களுடைய இறைவாக்குகளையும் நம்ம வாசிப்போம். பாருங்களேன், ஜெஃப் கேவின்ஸ் அவருடைய இந்த கால அட்டவணை எவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஆண்டவருடைய அந்த ஞானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள். இந்த பக்கம் அந்த அரசர்களை பற்றி வாசிக்கிறோம். 2வது வாசகங்களில் அந்த அரசர் காலத்தில் வாழ்ந்த இறைவாக்கினர்களை ஆண்டவர் அந்த டைமில் அமிச்ச இறைவாக்கினர்களை பற்றி வாசிக்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இல்லைன்னா நம்ம ஒருவேளை இந்த காலவட்டணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதெல்லாம் வாசித்து முடிச்சுட்டு சம்மந்தமே எல்லாமே இறைவாக்கினர்களை வாசிப்போம். எங்கே யார் எப்போ வந்தாங்கன்னே தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள், உடனுக்குடன் இப்போ இந்த உசியாவின் காலத்தில், இந்த அகசியாவினுடைய காலத்தில், யோத்தாவினுடைய காலத்தில் ஆண்டவர் அனுப்பிச்சு வச்ச இந்த இறைவாக்கினர்களை நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். குறைய திருப்பாடல் 101ஆம் திருப்பாடலில் வாசிப்போம். 101ஆம் திருப்பாடல் அழகாக தாவீது அரசர் எப்படி நேரிய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத பற்றின முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஜெபம், அழகான ஒரு திருப்பாடல். அதே நேரத்தில் பாருங்கள், 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஃபேமஸான அந்த சிரியாவை சார்ந்த நாமான், அவருக்கு தொழுநோய் இருக்குது, நமக்கு நன்றாக தெரியும். அந்த தொழுநோயை எலிசா குணமாக்குவார். ஸோ 9ஆம் அதிசயத்தை இன்றைக்கி அவர் செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நம்ம அந்த நாமானுடைய அந்த தொழுநோய் நீங்கிறதுல நிறைய ஆவிக்குரிய ஆன்மீக பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஓசேயா இறைவாக்கினரை நம்ம தொடங்க போகிறோம். ஓசேயா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள் ரொம்ப குட்டி குட்டி தான். அதனால் அதை மட்டும் வாசிப்போம். அன்பந்தர்களே, ஆக்சுவலாக இந்த ஓசேயான்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம இறைவாக்கினர்கள் மொத்தம் ஒரு 16 இறைவாக்கினர்கள் இருக்காங்க. இந்த 16 இறைவாக்கினர்களில் 12 பேர் மைனர் ப்ராஃபெட்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா சிறிய இறைவாக்கினர்கள். ஏன் அப்படின்னாக்கா அவர்களுடைய எழுத்துக்கள் ரொம்ப குட்டி, கம்மியாக இருக்கும். மேஜர் ப்ராஃபெட்ஸ் அப்படின்னா பெரிய இறைவாக்கினர்கள்னு வச்சுக்கோமே. பெரிய இறைவாக்கினர்கள் யார் யார்? முதல்ல எசாயா, எசேக்கியேல், எரேமியா, தானியேல். இந்த 4 பேரும் பெரிய இறைவாக்கினர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓசேயா சிறிய இறைவாக்கினர்கள் 12 பேரில் ஒருவராக வருவார். ஸோ இவருடைய புத்தகத்தை முதல்ல ஏன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, எல்லா இறைவாக்கினர்களுமே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேல் ஆண்டவனுடைய மனவாட்டி. நம்ம ஏற்கனவே இனிமை மிகு பாடலில் தான் பார்த்தோம். ஆனால் அந்த மனைவி தன் திருமண பந்தத்தை ஆண்டவரோடு செஞ்சுக்கிட்ட அந்த உடன்படிக்கை. அதனால தான் பாருங்கள், நம்மளுடைய திருமணமும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோட செஞ்ச யாவே இறைவன் செஞ்ச உடன்படிக்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ கணவன் மனைவியோட உறவு எவ்வளோ புனிதமாக, எவ்வளோ நிலையாக, என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு உறவு பாருங்களேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், துவக்கத்தில் அப்படி கிடையாது, அவர்களை ஆணும் பெண்ணுமே படைத்தார், அவர்கள் இருவர் அல்ல ஒருவர், கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் திருமணம் அவ்வளோ ஹோலியானது. ஏன்னா அவருடைய மக்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அப்படி தான் பார்க்குறாரு. ஸோ இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த விசுவாசமாக இல்லாமல் அவருடைய கணவனாகிய ஆண்டவருக்கு யாவே இறைவனுக்கு இவங்க போய் விபச்சாரம் செய்கிறார்கள். பல சிலை வழிபாடு, பாவங்கள்,
மற்ற வேற்று பிற இனத்தவர்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள்லாம் செஞ்சு இவங்க ஒரு ஹார்லட், ஒரு அடல்ட்ரஸை போல், ஒரு விபச்சாரியை போல் அவங்க செயல்படுறாங்க. ஸோ இந்த தீம் தான் மொத்தத்துலேயுமே எல்லா இந்த சிறிய இறைவாக்கினர்களுடைய இறைவாக்குகளுக்குள்ளேயுமே இது வரும். கடைசியாக எங்கே மலாக்கி தான் கடைசியாக இருக்கக்கூடிய இறைவாக்கினர். அவங்கள முடியும். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் விவாகரத்து செய்ய மாட்டேன், என் மக்களை நான் திரும்ப மீட்டுக்கொள்வேன். ஸோ ஒரு எதிர்நோக்கோட மலாக்கி இறைவாக்கினர் முடிப்பார். ஸோ பாருங்கள், ஓசேயாவும் மலாக்கியும் இந்த மாதிரி ஆண்டவர் தம் மக்களை திரும்ப மணந்து கொள்வார்ன்ற ஒரு எதிர்நோக்கோடு முடிக்கிறாங்க. அதனால் இந்த 12மே அந்த காலத்தில் ஒரே சூழ்நிலையில் எழுதியிருப்பாங்க, அந்த 12 சிறிய இறைவாக்கினருடைய இறைவாக்குகள் எல்லாத்தையுமே. அதனால் இது ஒரு புத்தகமாக தான் இருக்கும். மைனர் ப்ராஃபிட்ஸ்னு ஒரு தனி புக்கு, இந்த 12 ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி, இது 12 இறைவாக்கினர்கள் சொல்லி ஒரு தனி சூழ்நிலையில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ மலாக்கி என்ன சொல்லுவார்? சட்டத்தை பின்பற்றுங்க, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிங்க, எலியாக்காக வெயிட் பண்ணுங்கள், திரும்ப எலியா வருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் மக்கபேயர் வாசிப்போம். மக்கபேயர் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு பாலமாக அமையும் பழைய ஏற்பாட்டில் இருந்து. அப்போ எல்லா மக்களும் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? திரும்ப எலியா வருவார். எலியா வந்ததுக்கப்புறம் தான் மெசியா வருவார், தாவீதின் மகன். அப்போ யார் அந்த எலியா? திருமுழுக்கு யோவான். அவர் திடீர்னு பாலைவனத்துலேருந்து எலியாவாக குதிப்பார். ஸோ இதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒசேயா என்ன திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணார்? நம்ம இன்றைக்கி ஒசேயாவில் ஒரே ஒரு தீம் தான் பார்ப்போம். இஸ்ரேல் விபச்சாரம் செஞ்சிச்சு, ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனைவியாக இருந்துச்சு, ஆனால் நான் அவங்கள மறக்க மாட்டேன் அப்படின்வார். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. கடவுளுக்கு எவ்வளோ நம்ம செய்கிற விஷயங்கள் எவ்வளோ அருவருப்பாக இருந்தாலும் அவர் நம்ம மேலே இருக்கிற அன்பை விடமாட்டேங்கிறார் அப்படின்றத நம்ம அழகாக இன்றைக்கி தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இந்த வடக்கில் இருக்கக்கூடிய அந்த 12 குளங்கள் எல்லாத்தையும் மறந்து போகல. யூதாவில் மட்டும்தான் ஆண்டவர் வழிபடுறாங்கன்றதுக்காக யூதா மட்டும் வச்சு இல்லை, அந்த நார்தர்ன் ட்ரைப் இஸ்ரேல் மக்கள், மொத்த இஸ்ரேல் தேசத்தையும் ஆண்டவர் நினைவு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த தீம் இந்த ஓசேயா இறைவாக்கினரில் வரும். ஆண்டவர் விடமாட்டார், வடக்கு இஸ்ரேலையும் கீழே தெற்கில் இருக்க யூதாவையும் ரெண்டுமே விடமாட்டார். அவங்கள ஆண்டவர் எப்படியே திருப்பிக் கொள்ள பார்ப்பார். சரி, இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா 2 பகுதியில் பிரிக்கிறாங்க. முதல் 3 அந்த அதிகாரங்கள் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அது ஒசேயா இறைவாக்கினர் போய் ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க, ஒரு விலை மாதே. அது எதுக்கு? அது ஒரு அடையாளமான ஒரு கல்யாணம். நான் அப்படி தான் ஒரு விபச்சாரம் செஞ்சுட்ருக்கேன் இஸ்ரேலை, நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போகிறாரு. ஸோ அதை இப்போ பாருங்களேன், அப்போ ஓசேயோட வாழ்க்கை இறைவாக்கினராக இருக்கிறது ஈஸி இல்லை. வாழ்க்கையும் தூக்கி போகணும். நம்ம வாழ்ந்தாலும் அது கிறிஸ்துவுக்கு தான், இழந்தாலும் கிறிஸ்துவுக்கு தான். ஸோ பாருங்களேன், கடவுளுடைய பணி செய்கிறப்ப எவ்வளோ. அதனால தான் பாருங்கள், ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அதையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆண்டவருக்குள்ளேயும் செய்கிறது இட் என்டெயில்ஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அதில் நம்மளுடைய சுய தியாகங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்காக இதை செய்கிறது, அவருக்காக இதை செய்யலாம் வருத்து. ஏன்னா அவர் இறங்கி அவர் உயிரே கொடுத்துருக்கார். ஸோ 2 பகுதிகளில் முதல் பகுதி ஒசேயா இந்த அடையாளத்தை காட்டக்கூடிய ஒரு திருமணத்தை கோமேர் அப்படின்ற ஒரு விலை மாதிரியிடம் அவங்க திருமணம் பண்ணுவார் அவர். ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முதல் 3 அதிகாரங்களை வாசிப்போம் இன்னைக்கு. 2வது பகுதி 4வது அதிகாரத்துலேருந்து கடைசி வரைக்கும் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு கவர்னன்ட் லா சூட். அப்படின்னா, நீ நீதிமன்றத்துக்கு வா, நான் உனக்கு கூட ஒரு வழக்காடணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கூட கூப்பிட்றாரு. நீ ஏன் என்னுடைய திருமண ஒப்பந்தத்தை நீ மீறின அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறது தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா 11 அதிகாரங்களும். ஒசேயா பற்றி நமக்கு எதுவும் தெரில. அவங்க இந்த கோமேரை கல்யாணம் பண்ணுறாங்க, அதை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். அவங்களுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் யாவே இறைவன் கூட இஸ்ரேல் மக்கள் எப்படி படிப்படியாக அவங்களோட உறவை முறிச்சுக்கிட்டாங்களோ அதை குறித்து காட்டக்கூடிய வகையில் 3 பிள்ளைங்களுக்கும் பேர் வைக்க சொல்கிறார் ஆண்டவர் ஓசேயா. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாசிப்போம். இதெல்லாம் ஒரு அடையாளமாக ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொல்கிறார். அதுக்கப்புறம் கோமேர் என்ன பண்ணுறாங்க, ஒசேயாவை விட்டுட்டு அவங்களுடைய பழைய விபச்சார அந்த காதலர்கள்கிட்ட, அந்த கள்ளக்காதல்கிட்ட போகிறாங்க. திரும்ப ஓசேயா போய் காசு கொடுத்து அவங்கள பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றார். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்மளும் ஆண்டவரை விட்டு இப்படி தான் விலகி ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொடுத்து திரும்ப நம்மளை அந்த சம்பாதிச்சுக்கிட்டு வர்றார். இஸ் பர்ச்சேசிங் அஸ் பேக்.
நம்மளை திரும்பவும் காசு கொடுத்து அவர் பர்ச்சேஸ் பண்ணல, தம் ரத்தத்தை கொடுத்து அவர் பர்ச்சேஸ் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இறைவாக்காக புதிய உடன்படிக்கைக்கு ஆண்டவர் இயேசு செஞ்சதை நம்மளை தயார்படுத்தி காட்டுது. ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு 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 அழகான ஒரு லா சூட்டுக்குள்ளே போவார். அதை நம்ம நாளையிலேருந்து தூங்குவோம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 5. சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்கச் சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்தச் சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்துக் கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்துக் கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து,
தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டுச் சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள். 2 கழுதை பொதிய அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன். ஆயினும் ஒரு காரியத்திற்காக உம் அடியானாகிய என்னை ஆண்டவர் மன்னிப்பாராக. என் தலைவன் வழிபடுவதற்காக ரிமோன் கோவிலுக்குச் சென்று என் கையில் சாய்ந்து கொண்டு அதனை வணங்குகையில் நானும் அங்கு தலை வணங்க நேரிட்டால் உம் அடியானாகிய என்னை அச்செயலுக்காக ஆண்டவர் மன்னிப்பாராக என்றார். அதற்கு எலிசா, அமைதியுடன் சென்று வாரும் என்றார். நாமான் அவரிடமிருந்து விடை பெற்று சற்று தூரம் போன பின் கடவுளின் அடியவரான எலிசாவின் பணியாளன் கேகசி, என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமானிடமிருந்து அவன் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் அவனை விட்டுவிட்டார். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவர் பின் ஓடி அவரிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டான். எனவே கேகசி நாமான் பின்னே ஓடி வந்தான். அவன் ஓடி வருவதை நாமான் கண்டு தம் தேரிலிருந்து விரைவாய் இறங்கி அவனை எதிர்கொண்டு போய், என்ன, எல்லாம் நலமா என்று வினவினார். அவன் மறுமொழியாக, ஆம், எல்லாம் நலமே. என் தலைவர் தங்களிடம் என்னை அனுப்பி இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர் எப்ராயிம் மலை நாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர். அவர்களுக்கு 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடைகளும் கொடுத்து அனுப்பும் என்று சொல்லச் சொன்னார் என்றான். அதற்கு நாமான், 80 கிலோ வெள்ளியை ஏற்றுக்கொள்ள மனம் வையும் என்று சொல்லி அவனை வற்புறுத்தி 2 பைகளில் 80 கிலோ வெள்ளியை கட்டி 2 பட்டாடைகளோடு 2 பணியாளரிடம் கொடுக்க அவர்கள் அவற்றை அவனுக்கு முன்னே கொண்டு சென்றனர். கேகசி மலையை வந்தடைந்ததும் அவர்களிடமிருந்து அவற்றை பெற்று தன் வீட்டில் வைத்துக் கொண்டான். பின்னர் அவர்களை அனுப்பி வைக்க அவர்களும் திரும்பிச் சென்றனர். அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான். எலிசா அவனை நோக்கி, கேகசி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லை என்றான். அதற்கு அவர், அந்த ஆள் தேரினின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன். வெள்ளி, ஆடைகள், ஒலிவத் தோப்புகள்,
திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் இவைகளை பெற்றுக்கொள்ள இதுவா சமயம்? எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழிவந்தோரையும் என்றென்றும் பீடிக்கும் என்றார். அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான். ஓசேயா ஆகமம் அதிகாரம் 1. யூதாவின் அரசர்களாகிய உசியா, யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா என்பவர்களின் நாள்களிலும், யோவாசின் மகனும் இஸ்ரவேலின் அரசனுமாகிய யெரொபெயாமின் நாள்களிலும், பெயேரியின் மகன் ஓசேயாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. ஆண்டவர் ஓசேயா வழியாக முதற்கண் பேசியபோது அவர் அவரை நோக்கி, நீ போய் விலைமகள் ஒருத்தியை சேர்த்துக்கொள், வேசி பிள்ளைகளை பெற்றெடு, ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில் மூழ்கியுள்ளது என்றார். அப்படியே அவர் போய் திப்லயிமின் மகளாகிய கோமேரை சேர்த்து கொண்டார். அவள் கருவுற்று அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஓசேயாவை நோக்கி, இவனுக்கு இஸ்ரயேல் என பெயரிடு, ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நான் இஸ்ரயேலின் இரத்தப் பழிக்காக ஏகூவின் குடும்பத்தாரை தண்டிப்பேன். இஸ்ரயேல் குடும்பத்தின் ஆட்சியை ஒழித்து கட்டுவேன். அந்நாளில் நான் இஸ்ரயேல் பள்ளத்தாக்கில் இஸ்ரயேலின் வில்லை முறித்து போடுவேன் என்றார். கோமேர் மறுபடியும் கருவுற்று பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து, இதற்கு லோ ருகாமா என பெயரிடு, ஏனெனில் இஸ்ரயேல் குடும்பத்தாருக்கு நான் இனி கருணை காட்ட மாட்டேன், அவர்களை மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் யூதா குடும்பத்தாருக்கு கருணை காட்டுவேன். அவர்களின் கடவுளாகிய ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கச் செய்வேன். வில், வாள், போர்க்குதிரைகள், குதிரை வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு நான் விடுவிக்கப் போவதில்லை என்றார். அவள் லோருகாமாவை பால்குடி மறக்கச் செய்த பின் திரும்பவும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஓசேயாவை பார்த்து, இவனுக்கு லோ அம்மி என பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் மக்கள் அல்ல, நானும் உங்களுடையவர் அல்ல. ஆயினும் இஸ்ரயேல் மக்களின் எண்ணிக்கை அளக்கவும் எண்ணவும் முடியாத கடற்கரை மணலுக்கு ஒப்பாகும். நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். யூதாவின் மக்களும் இஸ்ரயேலின் மக்களும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவர். அவர்கள் தங்களுக்கென ஒரே தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இதுவே இஸ்ரயேலின் மாபெரும் நாள். ஓசேயா ஆகமம் அதிகாரம் 2. அம்மி என உங்கள் சகோதரர்களிடம் கூறுங்கள், ருகாமா என உங்கள் சகோதரிகளிடம் கூறுங்கள். வழக்காடுங்கள், உங்கள் அன்னையோடு வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு கணவனும் அல்ல. அவள் வேசித்தனத்தின் குறிகளை தன் முகத்தின் என்றும் விபச்சார குறிகளை தன் மார்பின் என்றும் அகற்றட்டும். இல்லாவிடில் நான் அவளை துகிலுரித்து திறந்த மேனியாக்குவேன். பிறந்த நாளில் இருந்த கோலமாய் அவளை ஆக்குவேன். பாலை நிலம் போல் ஆக்கி வறண்ட நிலமாகச் செய்து தாகத்தினால் அவளை சாகடிப்பேன். அவள் பிள்ளைகளுக்கும் நான் கருணை காட்ட மாட்டேன், ஏனெனில் அவர்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள். அவர்களின் தாய் வேசியாய் வாழ்ந்தாள். அவர்களை கருத்தாங்கியவள் ஒழுக்கம் கெட்டு நடந்தாள். எனக்கு உணவும் தண்ணீரும் ஆட்டுமயிரும் சணலும் எண்ணெயும் பானமும் தருகின்ற என் காதலரை பின் செல்வேன் என்றாள். ஆதலால் நான் அவள் வழியை முள்ளால் அடைப்பேன். அவள் எதிரில் சுவர் ஒன்றை எழுப்புவேன். அவளால் வழி கண்டுபிடித்து போக இயலாது.
அவள் தன் காதலர்களை பின்தொடர்ந்து ஓடுவாள், ஆனால் அவர்களிடம் போய் சேரமாட்டாள். அவர்களை தேடித் திரிவாள், ஆனால் அவர்களை காணமாட்டாள். அப்போது அவள், என் முதல் கணவனிடமே நான் திரும்பி போவேன், இப்போது இருப்பதை விட அப்போது எனக்கு நன்றாயிருந்தது என்பாள். கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் அவளுக்கு கொடுத்தது நானே என்பதை அவள் அறியவில்லை. நான் வாரி வழங்கிய பொன் வெள்ளியை கொண்டே பாகாலுக்கு சிலை செய்தார்கள். ஆதலால் நான் எனது கோதுமையை அதன் காலத்திலும் எனது திராட்சை ரசத்தை அதன் பருவத்திலும் திரும்ப எடுத்துக்கொள்வேன். அவள் திறந்த மேனியை மறைக்க நான் கொடுத்திருந்த கம்பளி ஆடையையும் சணல் ஆடையையும் பறித்துக் கொள்வேன். இப்பொழுதே அவளுடைய காதலர் கண்முன் அவளது வெட்கக்கேட்டை வெளிப்படுத்துவேன். என்னுடைய கையிலிருந்து அவளை விடுவிப்பவன் எவனும் இல்லை. அவளது எல்லா கொண்டாட்டத்தையும் விழாக்களையும் அமாவாசைகளையும் ஓய்வு நாளையும் அவளுடைய திருநாள்கள் அனைத்தையுமே ஒழித்து விடுவேன். இவை என் காதலர் எனக்கு கூலியாக கொடுத்தவை என்று அவள் சொல்லிக் கொண்ட அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் பாழாக்குவேன். அவற்றை காடாக்கி விடுவேன். காட்டு விலங்குகளுக்கு அவை இரையாகும். பாகால்களின் விழாக்களை கொண்டாடிய நாள்களில் அவள் அவற்றுக்கு நறுமண புகை எழுப்பினாள். வளையல்களாலும் நகைகளாலும் தன்னை அணி செய்து தன் காதலர் பின் போய் என்னை மறந்தாள். இவற்றுக்காக அவளை நான் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். அவளுடைய நாவினின்று பாகால்களின் பெயர்களை நீக்கிவிடுவேன். இனிமேல் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாள். அந்நாளில் காட்டு விலங்குகளோடும் வானத்து பறவைகளோடும் நிலத்தில் ஊர்வனவற்றோடும் அவர்களுக்காக நான் ஓர் உடன்படிக்கை செய்வேன். வில்லையும் வாளையும் போரையும் நாட்டினின்று அகற்றிவிடுவேன். அச்சமின்றி அவர்கள் படுத்திருக்கச் செய்வேன். இஸ்ரவேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். மேலும் அந்நாளில் நான் மறுமொழி அளிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் வானத்தின் வழியாய் மறுமொழி அளிப்பேன். அது நிலத்தின் வழியாய் மறுமொழி தரும். நிலம் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெய் வழியாய் மறுமொழி தரும். அவை இஸ்ரவேல் வழியாய் மறுமொழி தரும் என்கிறார் ஆண்டவர். நான் அவனை எனக்கென்று நிலத்தில் விதைப்பேன். லோ ருகாமாவுக்கு கருணை காட்டுவேன். லோ அம்மியை நோக்கி, நீங்கள் என் மக்கள் என்பேன். அவனும் நீரே என் கடவுள் என்பான். ஓசேயா ஆகமம் அதிகாரம் 3. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: இஸ்ரவேல் மக்கள் வேற்று தெய்வங்கள் மேல் பற்றுக்கொண்டு உயர்ந்த திராட்சை அடைகளை விரும்புகின்றனர். எனினும் அவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்துள்ளார். இதற்கு அடையாளமாக நீ மறுபடியும் போய் வேறொருவனால் காதலிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு பெண்ணின் மேல் காதல் கொள். அவ்வாறே நான் அவளை 15 வெள்ளிக்காசுகளையும் 1.5 கலம் அளவுள்ள வார்கோதுமையும் கொடுத்து எனக்கென வாங்கிக் கொண்டேன். பின்பு நான் அவளை நோக்கி, நீ வேசி தொழில் புரியாமலும் வேறொருவனுக்கு உடமையாகாமலும் நெடுநாள் எனக்கே உரியவளாய் வாழ வேண்டும். நானும் அவ்வண்ணமே உனக்காக வாழ்வேன் என்றேன். இஸ்ரவேல் மக்கள் பல நாள்கள் அரசனின்றி தலைவனின்றி பலியின்றி பலிபீடமின்றி குருத்துவ உடையின்றி
குல தெய்வ சிலைகளுமின்றி இருப்பார்கள். அதற்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் தங்கள் அரசனாகிய தாவீதையும் தேடி வருவார்கள். இறுதி நாள்களில் ஆண்டவரையும் அவர்தம் நன்மைகளையும் நாடி நடுக்கத்தோடு வருவார்கள். திருப்பாடல் 101. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர்? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். அது என்னை பற்றிக் கொள்ளாது. வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலையில் இருக்கும். தீதான எதையும் நான் அறியேன். தமக்கு அடுத்திருப்போரை, மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டிலுள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் அந்த கோமேரை போல, ஒசேயாவினுடைய மனைவி கோமேரை போல நாங்கள் உங்களை விட்டுட்டு எங்களுடைய சுய விருப்பத்தையும் சுய நலத்தையும் நாடி நாங்கள் எங்களுடைய விபச்சாரத்துக்குள்ளே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் உங்களோட ரத்தத்தை கொடுத்து எங்களை நீங்கள் திரும்பவும் உங்களுக்காக சம்பாதித்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க அப்பா. இந்த மறைபொருளெல்லாம் நாங்கள் உணர எங்களுக்கு ஞானத்தை தாங்க அப்பா. அம்மா, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பாவன்ற தொழுநோய் நீங்கி எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நாங்களும் அந்த ஒரு குழந்தையினுடைய தோலை போல நாமனுடைய உடல் அவ்வளவு பரிசுத்தமாக மாறியது. அதே போல் எங்களுடைய ஆன்மா மாறட்டும். ஆன்மாவிலும் உடலிலும் இருக்கக்கூடிய உறவிலும் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தொழுநோய்கள் நீங்கட்டும் அம்மா. எங்களை வழி நடத்துங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி பாருங்கள், இந்த நாமானுடைய இந்த கதையில் அழகாக நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்ம ஆன்மீக வாழ்க்கையினுடைய நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். பாருங்கள், நாமான் அவர் வராரு. உடனே எலிசா சொல்கிறார், நீ போய் 7 முறை அந்த நதியில் நீ முழுகி எழுந்திரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சினமுற்று அவர் வெளியேறினார்ன்னு இருக்கு. ஏன்னா அவர் அவமதித்த ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறார், என்னிடம் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள், அவருடைய எதிர்பார்ப்பு. அவர் என் அருகில் நின்று தம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து அவர் தொழுநோயை அது மேலே கையை அசைத்து அதுக்கப்புறம் அவர் குணப்படுத்துவார்னு பார்த்தேன். இவர் என்னை பார்க்கக்கூட இல்லை. என்னை போய் எனக்கு என்ன வேறு அங்கே நம்ம ஊரில் என்ன நதியா இல்லை. அன்பார்ந்தவர்களே, பாருங்களேன், நம்ம ஆண்டவர் நிறைய நம்மளுடைய ப்ராப்ளம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற டைமில் ஆண்டவர் குணப்படுத்தணும், மாற்றணும்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் எந்த டைம் விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறாரோ அவர் அதுபடி தான் செயல்படுவார். அதே மாதிரி பாருங்கள், அவர் எலிசா சொல்கிறார் பாருங்கள், நீ போய் முழுகி எழு நலமடைவாய். அது கோ வாஷ் யுவர் செல்ஃப் அண்ட் பி மேட் க்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம பாருங்கள், யோவான் நடிச்சது 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த பார்வையற்றோரை பார்த்தாரு, சீலும் குளத்தில் போய் நீ கழுவி முழுகி எழுந்திரி, உனக்கு நீ பார்வை பெறுவாய் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், 14ஆம் வசனத்தில் அவர் எக்ஸாக்டாக 7 முறை முழுகி எந்திரிக்க வேண்டும். நம்மளே இப்போ ரீசெண்டாக ஒரு காணொலியில் கூட பார்த்தேன். ஒரு பாவம் செஞ்சதுக்கு எக்ஸாக்ட் நம்ம பாருங்கள், பேதுரு 3 முறை மறுதளித்தார், 3 முறை ஆண்டவர் அன்பு செய்கிறேன்னு சொல்ல வச்சார்.
எக்ஸாக்டாக நம்ம எதில் பாவம் செய்கிறோமோ அதில் வரணும். ஒரு ஃபாதர் வந்து கோயில் இருக்கிற இதெல்லாம் திருடியிருக்காரு, அவர் உத்திரி ஸ்தலத்தில் இருக்கிறார். வந்து திரும்ப எக்ஸாக்டாக எந்தெந்த டைமில் திருடினாரோ அந்த டைமுக்கு வந்து அவர் திரும்பவும் அந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. அன்பாவது நம்ம அதனால நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் யோசித்து ஒரு நோட்டில் எழுதி ஒவ்வொன்றுக்கும் ஜெபமாலை ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். உடல்னால் பாவம் செஞ்சால் உடல்னால், வாயினால் பாவம் வார்த்தைகள்னால செஞ்சிருந்தா வார்த்தைகள்னால திரும்பி நம்ம பரிகாரம் செஞ்சே ஆகணும் அன்பாந்தவர்கள். அதான் ரோமையர் 6:19 கூறுகிறது. ஒழுக்க கேட்டிருக்கும் பாவத்திற்கும் உங்கள் உறுப்புகளை கொடுத்தீங்க, திருப்பி அதை இனிமேல் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அதை நீதிக்கு கொடுங்க. அப்போ அவர் 7 முறை கரெக்டாக அவர் சொன்னதுக்கு அவர் செய்யணும். நானுமே ஒரு ஜெபமாலை ஜெபிச்சப்போ எதுவுமே ஆண்டவர்கிட்ட போகாமல் இருந்தப்போ எதுவுமே நடக்கலாம் இருந்தார். ஆனால் மாதா கொடுத்த அந்த 3 ஜெபமாலை அல்லது 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில சமயம் டெய்லி திருப்பலிக்கு போனால் தான் ஒர்க் ஆகும். சில விஷயங்கள் ஒரு நவநாள் வச்சா தான் சரியாகும். சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு கூடவே ஒரு ரெட்ரீட் போக வேண்டியிருக்கும் ஒரு தியானத்திற்கு. சில இது வந்து நைட் விஜிலில் போனால் குணமாகும், சிலது திருப்பயணம் போனால் குணம். அன்பாந்தவர்களே, எப்படி, எப்போ, எத்தனை முறை, எங்கே எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிருக்கார். அவர் நம்மளை வழி நடத்தும் போது எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அது செய்யணும். சில விஷயங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் தான் போகும், சில விஷயம் உடம்பை அடித்து வருத்தினா தான் சரியாகும். ஒரு சில பாவங்கள், ஒரு சில பிரச்சனைகள் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ, எங்கே விரும்புகிறாரோ, எப்போ விரும்புகிறாரோ, யார் மூலியமாக எந்த வகையில் விரும்புகிறாரோ நம்ம அனுமதிப்போம். அன்பார்ந்தவர்களே, எனக்கு இப்படி தான் வேணும், நான் போய் ஒரு ரெட்ரீட் அட்டெண்ட் பண்ணவே எனக்கு கிடைக்கணும் இல்லை ஆண்டவர் ஒரு வேளை அதை நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஜெபமாலையில் அதை குணப்படுத்தலாம். இல்லை நான் ஜெபமாலையில் தான் குணமாகணும், ஆண்டவர் அது வந்து பைபிளை வாசிக்கும் போது குணம், எப்படி வேணால் ஆண்டவர் செய்யலாம். ஸோ எல்லா வகையிலையும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம முழுசாக ஒப்படைப்போம். சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சால் தான் வெளியே போனால் எல்லாத்தையுமே செய்வோம். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்துக்கிற அளவுக்கு நம்ம இறங்குறோமா பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில், வாழ்க்கையில் தடைகளை நீக்குவதற்கு, நிம்மதி வர வைக்கிறதுக்கு? அதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் பாருங்கள், 20-27 வசனங்கள் 1 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்தில் எலிசாவினுடைய அவருடைய சீடர், அவருடைய பணியாளர் பேராசையினால் பாருங்கள் அவருக்கு திரும்பவும் தொழுநோய் வந்துருச்சு. 2 முறை போய் சொல்கிறாரு. போயிட்டு நாமான்கிட்ட ஒரு தடவை சொல்கிறாரு, திருப்பி இங்கே வந்து எலிசாக்கிட்டையும் போய் சொல்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி திருப்பாடல் நம்ம வாசித்தோம். அழகாக தாவீது கூறுகிறார், என்னுடைய வீட்டில் இருந்து பொய் சொல்ல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் திருப்பாடல் 101, என் வீட்டில் இருந்து பொய் சொல்கிறவனுக்கு என்னுடைய பிரசன்னத்திலே இடம் கிடையாது அப்படின்றார். மற்றவங்களை பொய் சொல்கிறது, புரணி பேசுகிறது, தீயதனை யோசிக்கிறது, இதெல்லாத்தையும் ஒவ்வொரு காலையும் அவர் வந்து காலை வேலையில் அதை அழித்து கொண்டே வருவார் அப்படின்னு சொல்கிறார், ஒவ்வொரு காலை பொழுதிலும். அப்படின்னா அதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நான் அவருடைய வீட்டில் இடம் இல்லைன்றார், அவருடைய பிரசன்னத்தில் இடம் இல்லைன்றார். நம்மளுடைய உடலாகிய வீடு, நம்மளுடைய ஆன்மாவாகிய வீட்டில் நம்ம பொய்க்கும் இந்த ஒரு கபடுக்கும் தீமைக்கும் இடம் கொடுத்துருக்கோன்னா ஒவ்வொரு காலையும் முழங்காலி யுத்தம் இருந்து அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணோம். அன்பார்ந்தவர்களே, முழங்காலிலிருந்து நம்மளுடைய வீட்லேயும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் அது இடம் கொடுக்கக்கூடாது. தாவீது அரசர் சொல்கிறது போல். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு பாருங்கள் அழகாக, நீ எங்கே போயிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேயுமே போலேன்னு போய் சொல்கிறாரு. அப்போ அவர் எலிசா இறைவாக்கினர் சொல்கிறார் அவருடைய அந்த பணியாளரை பார்த்து, அந்த ஆள் தேறி நின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் என் ஞான கண்ணனில் பார்த்தேன், என் ஞானத்தால் பார்த்தேன், அறிந்தேன் அப்படின்றார். ஸோ அந்த ஞானன்ற வார்த்தை அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். அவருடைய மைண்டில் அவர் உணர்றாரு, ஆவியில் ஆண்டவர் உணர்த்துறாரு. ஸோ பாருங்கள் அன்பந்தர்களே, அதான் பவுல் சொல்லுவார், நான் என்னோடய உடம்புல இல்லைனாலும் ஆவியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றார். ஆவியினருடைய வல்லமையை பாருங்கள் அன்பந்தர்களே, எங்கே என்ன நடக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஆண்டவர் மனசில் உணர்த்தி கொடுத்துறாரு இறை அடியார்களுக்கு. சரி, இன்றைக்கி ஒசேயா அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் பாருங்கள், 1-3 அதிகாரங்கள். அன்பந்தர்களே, நம்மளும் நம்மளுடைய கணவனாகிய நம்ம ஆன்மாவினுடைய மணவாளனாகிய ஆண்டவர் இயேசுவை விட்டு நம்மளுடைய உடம்புக்கும் சாத்தானுக்கும் போயிட்டோம். எனக்கெல்லாம் அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அன்பார்ந்தவர்களே. அவர் விட்டுட்டு போனதுனால பாருங்களேன், அவங்க பாருங்கள், ஆண்டவர் தான் அதை கொடுத்தாருன்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நான் தான் அவங்களுக்கு கொடுத்தேன்றது அவங்களுக்கு தெரியல. உன்னோடைய எல்லா ஆசீர்வாதமும் உன்னோடைய எல்லா சந்தோஷமும் நான் தான் கொடுத்தேன், ஆனால் நீ அந்த ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன மறந்துட்டேன்றார். ஆண்டவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாருங்களேன்.
13ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார், தே ஃபர்காட் மீ அப்படின்றார், என்னை மறந்துட்டாங்க அப்படின்றார். அதனால் அந்த பொண்ணு, அந்த கோமேர்ன்ற அந்த பெண் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய கணவனை விட்டுட்டு எங்கெங்கேயோ காதலை தேடி, அன்பார்ந்தவர்களே, இப்படி அகஸ்தினார் கூறுகிறார், நம்மளுடைய ஆன்மாவும் இப்படி தான் அலையுது. அது தேடுது அழகை, அது தேடுது அன்பை நோக்கி, அது தேடுது ஒரு என்ன சொல்ல தூய்மையை, அந்த அந்த பியூட்டி, அந்த ஹோலினஸ், அந்த குட்னஸ், நன்மையை, அந்த லவ்வை தேடி மனசை அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தேடுற இடம் தப்பு. எப்படி இந்த கோமேர் போயிட்டு அந்த கள்ள காதலர்கள்கிட்ட தேடினாங்களோ அதே போல் ஆக்சுவலாக தேட வேண்டியது கணவன்கிட்ட, ஆக்சுவலாக நம்ம தேடி இருக்க வேண்டியது கடவுள்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீ அவங்க எத்தனை முறை தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டா, நீ எல்லாத்தையும் இழந்துருவ, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வருவ. கிட்டத்தட்ட பாருங்களேன், அந்த ஊதாரி மகனை போல் எல்லாமே இழந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ என் அப்பா கூட இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, என் கணவன் என்னுடைய ஆன்மாவின் மனவாளனோட நான் இருந்தப்போ எப்படி அமைதியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் என் மனசிலும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, இப்போது அதை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி நம்ம திரும்பும்போது, ஓ ஒண்டர்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ், அதுதான் கிரேஸ் அன்பார்ந்தவர்களே, அதுதான் அழகான இரக்கம். அதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோக்கு மத்தியிலையும் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், 2ஆம் அதிகாரம், ஓசையா 2ஆம் அதிகாரத்தில், அந்நாளில் காட்டு விலங்குகளோடும் வானத்து பறவைகளோடும் நிலத்தின் ஊர்வனங்களோடும் நான் ஒரு உடன்படிக்கையை செய்வேன். அன்பார்ந்தவர்களே, இது எதை ஞாபகப்படுத்துது? ஆதாம் படைத்த அந்த காலம், ஆதாமோடு செஞ்ச அந்த உடன்படிக்கை ஆண்டவர் திரும்ப கொண்டு வராராம். அதுக்கப்புறம் பாருங்கள், வில்லையும் வாளையும் போரையும் நாட்டினின்று அகற்றி விடுவேன். வில்லுன்றப்ப நமக்கு எது ஞாபகம் வருது? வானவில், நோவாவினுடைய உடன்படிக்கை ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஆபிரமோடு செஞ்ச உடன்படிக்கையும் ஒசேர வாக்கினர் வழியாக கூறுறாரு. ஒரு அதிகாரம் முன்னாடி 1ஆம் அதிகாரம் போயிட்டு 10ஆம் வசனம் பாருங்கள், ஆயினும் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கையை அளக்கவும் எண்ணவும் முடியாத கடற்கரை மணலாக ஒப்பாகும், மணலுக்கு ஒப்பாகும். நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்கள் கூறப்படுவார்கள். பாருங்களேன், ஆபிரகாமுடைய வித்து வழியாக ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த வித்தை அவருடைய மக்களாக மாற்றுறார். அப்புறம் மோசையோடு செஞ்ச உடன்படிக்கை வருது பாருங்கள், 2ஆம் அதிகாரம், ஓசையா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் அங்கே தன் இளமை நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல பாடுவாள். பாருங்கள், எகிப்திலேருந்து வெளியே வந்தப்போ மோசேவனுடைய உடன்படிக்கை. அன்பார்ந்தவர்களே, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், இஸ்ரேலே, முடிவில்லாத காலத்திற்கு உன்னோடு நான், முடிவில்லாத காலத்திலும் எப்பயுமே நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்கிறேன். 2வது தடவை சொல்கிறார், மாறாத அன்புடன். அப்படின்னா அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஞாபகம் இருக்கு அன்பார்ந்தவர்களே? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே எல்லாரோடையும் அந்த மாறாத அவருடைய அன்பு, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அப்புறம் நீதி, நேர்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், மாறாத அன்புடன் நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன். 3 தடவை சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே, மன ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன். ஆண்டவர் புதிய இஸ்ரேலாகிய நம்மை ஒப்படைக்கும் போது புனித பேதுருவிட்ட கேட்குறார், 3 முறை நீ நன்மை செய்கிறியா அப்படின்னு சொல்லி. அந்த 3 முறைன்றது இறையலர்கள் அதை அவர் உறுதிப்படுத்துகிறாராம், கடவுள் கன்ஃபார்மாக செய்வேன். மதுரை இந்த எல்லா உடன்படிக்கை ஒன்றா சேர்த்து, படைத்த படைப்பிலிருந்து மோசேயின் உடன்படிக்கை வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆண்டவர் சொல்கிறார், படைப்புக்கெல்லாம் போய் நற்செய்தி அறிவிங்க, நான் என்னோடய ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி. எப்படி இன்றைக்கி ஓசையா போய் அந்த கோமேரை அந்த வெள்ளி காசுகளை கொடுத்து மீட்டாரோ அதே போல் நம்ம வழி தவறி போயிட்டோம், விபச்சாரத்தில் போயிட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள், ஏனெனிலும் அவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்தார், அதற்கு அடையாளமாக நீ மறுபடியும் போய் வேறு ஒருவனால் காதலிக்கப்பட்டவளமான விபச்சாரமான ஒரு பெண்ணின் மேல் காதல் கொள். எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயத்தை செஞ்சிட்ருக்க ஒரு பெண்ணை எப்படி அன்பு செய்ய முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ போய் அன்பு செய், நான் அப்படி தான் செய்கிறேன். அன்பதில் இப்படி தான் ஆபிரகாம் பாருங்கள், அவருடைய மகனை பலியிட சொல்லி கேட்டார். ஏன்னா அதே போல் தான் அவருடைய மகனை கொடுக்க போகிறார். இப்போது பாருங்கள், அதன் அடையாளமாக ஓசேயா இறைவாக்கினர் பண்ண சொல்கிறார். இப்போ ஒரு மோசமான வேறொருத்தனால் காதலிக்கப்பட்ட
விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த பெண்ணை போய் நீ காதல் கொள். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இருக்குது ஆண்டவருக்கு நம்ம செய்கிற விஷயங்கள். ஆனாலும் அவர் அன்பு கொள்கிறார். ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு அவரை விட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாருங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் ஓசையா 3. அதுக்கப்புறம் ஒரு அமைதின்னு ஒரு காலம் வரும். இறைவாக்கினர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் தாவீதை போன்ற அரசருக்காக எதிர்பார்ப்பாங்க. அன்பாந்தர்களே, அப்படி ஒரு சைலண்ட் பீரியட் வந்துச்சு. இறைவாக்கினர்களே இல்லை. அப்புறம் தான் ஆண்டவர் இயேசு வந்த மெசியாவின் காலம் வந்தது. அதை நம்ம பின்னாடி வாசிப்போம். சரி, இந்த திருப்பாடல் 101 பாருங்கள் 3ஆம் வசனத்தில், இழிவான எதையும் என் கண்முன் வைத்திருக்க மாட்டேன். இதே தாவீது தான். அதுக்கப்புறம் 119 அவர் தான் எழுதினதா கணிக்கிறார்கள். நம்ம கரெக்டாக தெரியல. அவர் சொல்கிறார் பாருங்கள், வீணானவைகளிலிருந்து என் கண்களை திருப்பி விடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கண்களை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் பாருங்கள், தீதான எதையும் நான் அறியேன் 4ஆம் வசனத்தில். நம்ம கெட்டதையும் கற்றுக்குன்னு சொல்லுது உலகம். இல்லை, கெட்டதே எனக்கு தேவையில்லை. புனிதர்களை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கிறது. புனித டொமினிக் சாவியோ, புனித ஜான் போஸ்கோ, புனித அலோசியஸ், இவங்களாம் பாவமே தெரியாமல் வாழ்ந்தாங்க. தேவையில்லை. அவ்வளோ அந்த இன்னசென்ஸில் வாழ்ந்திருக்காங்க. சரி அன்பாந்தர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.